வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நண்பனே, வந்திடு என் இயேசு உன்னை அழைக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நண்பனே, வந்திடு என் இயேசு உன்னை அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் ஒரு புதிய மாதத்துக்குள் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு மாத வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை கர்த்தர் நடத்துவாராக. இந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு வல்லமையும் மகிமையும் நிறைந்த வார்த்தையாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆம், 2025 ஆண்டின் மார்ச் மாதத்துக்காக தேவன் நமக்கு வைத்த வாக்குத்தத்த வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முதல் பகுதி. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். கர்த்தருடைய மகத்தான கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற பொழுது அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிப்பது மட்டுமல்ல, தம்முடைய கிருபையினால் அதை நிறைத்து ஆசீர்வதிக்கவும் தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும். கர்த்தருடைய மகிமையை நினைத்து நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அளவிட முடியாத, எண்ணி முடியாத அந்த இரக்கங்களினால் உன்னை நான் மூடிக்கொண்டு நான் நடத்துவேன் என்று தேவன் உங்களுக்கு வாக்களிக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தரை நம்புங்கள் தேவ பிள்ளைகள். அதிசயமாய் தேவன் நடத்துகின்றார். நடத்துதலை காணும்படி ஆயத்தமாகுங்கள். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனம், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஏசாயா 43:19 தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். அந்த அதிசயங்களையும் ஆறுகளையும் வழிகளையும் நாம் பார்க்கும்படி நாம் செல்கிற வேளையிலே களைத்து சோர்ந்து போய் இளைப்பாறுதல் அற்று தேவ பிள்ளைகளே பலம் குன்றி நீங்கள் நிற்பீர்களாக இருந்தால் என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபையினால் உன்னை நான் தாங்குவேன், உன்னை மூடுவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, நீ கலங்காதே. கர்த்தருடைய சமூகம் உங்களோடு இருக்கிறது. தேவனுடைய சமூகம் உங்களோடு இருக்கிறது. அவர் நம்மை விட்டு ஒரு பொழுதும் விலகாத ஒரு தேவன். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்களித்திருக்கிற ஒரு ஆண்டவர். ஆகவே நம்புங்கள், விசுவாசியுங்கள். தேவ கிருபை நிச்சயமாய் உங்களை தாங்கும். கர்த்தருடைய அதிசயத்தை நீங்கள் காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாத வாக்குத்தத்த வசனத்துக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய மகத்தான வழிநடத்தலுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காய் தேவன் செய்ய போகிற ஆச்சரியங்களுக்காக ஸ்தோத்திரம், அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவன் ஆண்டவரே, உம்முடைய தயவினால் மூடுவீராக சுவாமி. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிற தேவன், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிற அதே ஆண்டவர் பூரணமாய் பிள்ளைகள் அதை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சகல விதமான விக்கினங்கள் ஆண்டவரே, சகல விதமான ஆண்டவரே இடைஞ்சல்கள் ஆண்டவரே, எல்லா விதமான பாரங்கள் நீங்குவதாக உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர், வல்லமையாய் தேவன் கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு பொழுதும் கைவிடாத தேவன் சுவாமி,
இப்பொழுதும் உம்முடைய கிருபை இவர்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. நிறைவாய் இருக்கிற இடத்துல, நிற்கிற இடத்துல ஆண்டவரே, வழி தெரியாது நிற்கிற பொழுது, வனாந்தரங்களில் நிற்கிற பொழுது தேவன் உண்டு பண்ணுகிற அந்த கிருபையின் வழிகளை பிள்ளைகள் காண உதவி செய்யும் ஆண்டவர். அப்படியாய் தேவன் நடத்துகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இன்றைய மாதத்தின் வாக்குத்தத்த செய்திக்குள் கடந்து செல்ல கர்த்தர் நம்மை நடத்துவாரார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று உங்களுக்கும் எனக்கும் வாக்களித்திருக்கிற ஒரு தேவன் இன்றைக்கு தம்முடைய கிருபையினால் நம்மை நடத்தும்படி தேவன் தம்முடைய வல்லமையின் கிரியையை உங்களுக்கு தரும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 54வது அதிகாரத்தின் 10ஆம் வசனம் முதல் நீங்கள் படித்து பார்த்தால் தேவன் நமக்கு தருகின்ற இந்த கிருபை, தேவ பிள்ளைகளே, அது எப்பேற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிறது என்பதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இந்த வருஷ வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுகிறேன். அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று தேவன் செயல்படும்படி, உண்டாக்கும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே தேவன் செயல்பட்டு தேவன் உண்டாக்கும் வரைக்கும் தேவ பிள்ளைகளே, தோன்றுகிற எல்லா நிலைகளிலும் நமக்கு தேவ கிருபை நமக்கு தேவை. எல்லா நிலைகளிலும் தேவனுடைய பலம் நமக்கு தேவை. ஆகவே பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் இருக்கும் என்கிற தன்னுடைய ஆதரவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 54வது அதிகாரம் ஏசாயாவின் புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை விட்டு விலகாத ஒரு கிருபை. இந்த கிருபை நமக்கு தரப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஆனால் அந்த கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். அது நம்மை நடத்தும்படி, நம்மை காக்கும்படி, நம்மை தேவ பிள்ளைகளே போதித்து போஷித்து நடத்தும்படி அந்த கிருபை நம்மோடு சேர்ந்திருக்கும் அல்லது இணைந்திருக்கும் என்று தேவன் நமக்கு வாக்களிக்கிறார். அது யார் சொல்லுகிறார் என்றால், அந்த கர்த்தருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுறது, மனது உருகுகிற கர்த்தர். அவனுடைய நிலையை அவர் அறிந்திருக்கிறார். சொல்ல முடியாத, வெளியிலே பகிர்ந்து கொள்ள முடியாத, நீ இரவிலும் பகலிலும் தனியாய் அழுகிற ஒரு நிலையை அறிந்த ஒரு ஆண்டவர், அந்த மனதுருகுகிற தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும். அந்த விலகாத கிருபை, இந்த நாள் அதை பிடித்துக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகள். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகக்கூடாது ஐயா. உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பாத்திரமாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னோடு முழுவதுமாய் ஆண்டவரே எப்பொழுதும் இருக்கும்படி ராஜா, நான் உமக்கேற்றவனாய் உமக்கேற்றவளா என்னை மாற்றிக் கொள்ளுகிறேன் ஆண்டவர்.
நீ என்னை விட்டு விலகாதபடி நீ இருக்கிற பொழுது அதன் ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவரே சுதந்தரிக்க எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்கள். அந்த ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவ பிள்ளைகளே, இந்த விலகாத கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற அதிசயத்தை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஒரு விலகாத ஒரு கிருபை, கர்த்தருடைய மகிமையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற தேவஜனமாய் கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை உங்கள் மேல் இருக்கும். அந்த மனதுருகிற தேவன் உங்களுக்கு இதை சொல்லுவார் செய்வாராக இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதை அங்கே நீங்கள் பார்க்க. அந்த 54வது அதிகாரத்திலே 11வது 12வது வசனங்கள் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்வின் நிலையை நான் மாற்றுவேன். உன்னுடைய காரியங்கள், நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாய் மாற்றி. ஆம் பிள்ளைகளே, உங்கள் வீடு சமாதானத்தினால் நிறைந்திருக்கும். நீங்கள் தங்கி இருக்கிற இடம், உங்களுடைய குடும்பம் தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டை தேவன் சமாதானத்தினால் தேவன் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அங்கே தேவையானவற்றை தேவன் தந்து தேவன் அங்கே நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசித்து உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைக்கிறார். பாருங்க, விலகாத கிருபை நம்மோடு இருக்குமாக இருந்தார், அவருடைய மாறாத உடன்படிக்கை நம்மோடு இருக்குமாக இருந்தார். வேதம் சொல்கிறது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை குறித்த கவலையா? உங்களுடைய பிள்ளைகளை குறித்த பாரம் உங்களிடத்திலே காணப்படுகிறதா? அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு சரியான வயதிலே சரியான காலங்களிலே அவருடைய திருமணங்கள் நடைபெறாமல் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறதா? அல்லது நடைபெற்ற திருமணங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குழப்பமாய் காணப்படுகிறதா? அருமை சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த விலகாத கிருபைக்காய் கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள் தேவ பிள்ளைகளே. அவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும் ஆண்டவரே. அந்த போதுமான அந்த கிருபை எனக்கு தந்து அது விலகாத கிருபையா இருக்க என் வாழ்வை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகள் போதிக்க, உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம், பிள்ளைகளுடைய சமாதானத்தினாலே நிறைந்த தேவ பிள்ளைகளாய் உங்கள் பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள். தேவனுடைய கிருபை இருக்கிற பொழுது கர்த்தர் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்யார். உங்கள் ஜெபங்களை இப்பொழுதே ஆரம்பியுங்கள். ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் தேவ பிள்ளைகளே, அர்ப்பணித்து ஜெபியுங்கள். கர்த்தர் அதை அதிகமாய் தேவன் கிரியை செய்ய தேவனுக்கு அங்கே இடம் கொடுக்க. வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய மன விருப்பத்தின்படி அதை அவர் அங்கே பரிபூர்ணப்படுத்தி அதை நடத்துவேன் என்று சொல்லுகிற வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஆகவே நம்புங்கள், அந்த மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே விலகாத கிருபையினால் ஆண்டவரே என் பிள்ளைகள் போதிக்கப்பட, ஆண்டவர் விலகாத கிருபைக்குள்ளே என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும்படியாக எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள். அது மட்டுமல்ல, 14வது வசனத்தை பாருங்கள். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று கேட்பார். உங்கள் சுற்றுச்சூழல், நீங்கள் இருக்கிற எல்லா இடங்களும் பயம் இல்லாமல் இருக்கும், பயம் இல்லாமல் இருக்கும். அங்கே கர்த்தருடைய மகிமையான காரியங்களை செய்யும்படி தேவன் அங்கே ஆயத்தமாயிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்கிறது அது உன்னை அணுகுவதில்லை, பயம் உன்னை அணுகுவதில்லை, திகிலுக்கு நீ தூரமாவாய் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை உங்களோடு இருக்கிற பொழுது, கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிற பொழுது தேவன் அதை செய்வார். அங்கே 54ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். உங்களை விரோதித்தவர்கள், உங்களை எதிர்த்தவர்கள், உங்கள் மேல் கசப்பாய் இருந்தவர்கள், வேதம் சொல்லுகிறது விலகாத ஒரு கிருபையும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையும் அங்கே நிலை பெயராமல் இருக்கிற பொழுது கர்த்தர் சொல்றார்,
எவர்களெல்லாம் எதிரிகளைப் போல இருந்தார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். நம்புகிறீர்களா? இந்த மாதத்துல இந்த ஆச்சரியமான தேவனுடைய கிரியை நம்புகிறீர்களா? இது தேவனால் செய்ய முடியும். தேவனால் செய்ய முடியும். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை அவன் மேல இருந்துச்சு. அங்கே அந்த கிருபை என்ற வசனம் பாவிக்கப்படவில்லை. ஆனால் வேதம் சொல்வது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதை கண்டு, கர்த்தர் யோசேப்போடு அவர் செயல்படுகிறார் என்பதை அறிந்து அங்கே படிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, அங்கே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எந்த இடத்திலெல்லாம் சிறப்பு அவனுக்கு வந்தது. அவன் சுற்றுச்சூழல் இருக்கிற இடங்கள் பயமில்லாமல் மாறியது. சிறையிலே சிறை கைதியாய் சென்ற யோசேப்பு அந்த சிறை கைதிகளுக்கு அவன் சிறை கைதியாய் இருக்கிற வேளையிலே ஒரு தலைமை ஆளாக அவன் மாறுகிறான். பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதன் பின்பதாய் அவனுக்கு வாய்ப்பு, ராஜாவை சந்திக்கிற வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ராஜா அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் பாருங்க. இப்ப யார் விரோதித்தார்களோ, யார் வெறுத்தார்களோ, யார் கொன்று போட நினைத்தார்களோ, இந்த கிருபை இருந்ததனால அவர்கள் தேடி வந்தார்கள். நம்மை சகோதரனே, சகோதரி, உடைய வாழ்க்கையில தேவன் இதை செய்வார். ஆச்சரியங்களை தேவன் காண்பிப்பார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே, இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய வல்லமையின் கிரியை எனக்குள்ள நடைபெறும்படியாய் ஆண்டவரே, நான் என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் இந்த நாள்ல தேவன் கிருபை செய்வார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரிடத்துல இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. தேவனே, முழுவதுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதும் ராஜா, உடைய வல்லமை எனக்கு போதும் என்று சொல்லி முழுவதுமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தரின் கிருபை உங்களோடு அதிகமாயிருக்கு. தேவன் செயல்பட ஆரம்பிப்பார். உங்கள் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். தேவன் அவைகள் எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டு கர்த்தர் உங்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கு. ஆகவே இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் நடப்பிப்பாரா? ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய உபத்திரவமான நிலையை தேவன் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு கிருபை தேவை என்பதை ஆண்டவரே உணர்ந்தவர்களாய் பலவீனத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தாவே நீங்க தூக்கி நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வல்லமையின் கிரியையை நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயத்தை உண்டு பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதலையை கட்டளையிடுவீரா. கிருபையின் சமாதானம், விலகாத கிருபை ஆண்டவரே இவர்களை சுற்றிலுமாய் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசாயா 54 சொல்லப்பட்டதை போல சுவாமி, அந்த ஒவ்வொரு காரியங்களும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதாக இந்த மாதத்துல தேவன் அதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் ஒருவரே வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் சகோதரனே, சகோதரியே, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெறுகின்றோம்.